நான் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனால் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் முருகன் பேர் தான் வைப்பார்கள். என்னுடைய தாத்தாவிற்கும் தாத்தாவோட அப்பாவுடைய குடும்பத்து பேரெல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாம் முருகன் பேரை தான் வைத்திருக்கிறார்கள். எச்ராஜாவோட குடும்பத்துக்கு முருகன் பேர் வைக்க மாட்டாங்க, மோடியோட குடும்பத்துக்கு முருகன் பேர் இருக்காது, அமித்ஷா குடும்பத்துக்கு முருகன் பேர் இருக்காது. அவங்களுக்கு முருக வழிபாட்டுக்கு தொடர்பு கிடையாது. அவங்க வேற, நம்ம வேற. சொல்லுங்க. அப்ப முருகனுக்கான உணவு அசைவ உணவு. அவருக்கு ஆம்பூர் பிரியாணி கொடுக்க நல்லா சாப்பிடுவார், தலப்பாக்கட்டு பிரியாணி கொடுக்க நல்லா சாப்பிடுவார். அதை விட்டுட்டு சக்கரை பொங்கலா வச்சு வச்சு முருகனுக்கு சுகரா ஏத்தி விட்டுட்டீங்கன்னா முருகன் எப்படி படியேறுவாரு? நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, நம்மளுடைய மரபு கூட தெரியாத ஒரு இனமாக இந்த இனம் இருந்துட்டு இருக்குது. சாமி பக்தி வந்துச்சுன்னா அப்படியே போயிடுறது எல்லாமே சாமி. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, 7 நாள்ல நம்ம 7 நாளும் கறி தின்னக்கூடிய அசைவ உணவு உண்ணக்கூடிய ஒரு இனத்தை சார்ந்தவன். அதனால தமிழினத்தில் அனைவருமே உடல் உழைத்து தான் பிழைத்தார்கள். உடல் உழைப்பிலிருந்து விடுபட்ட சமூகம் அந்த சமூகம். அவர் உடல் உழைப்பில் ஈடுபடக்கூடாது என்பது அவர்கள் சாஸ்திர சம்பிரதாயத்தை எழுதி வைத்தார்கள் என்று சொல்லித்தான் அவர் உடல் உழைப்பில் ஈடுபடுவது இல்லை. 100 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய 2 பார்ப்பனர்கள் விவசாய வேலை செய்தார்கள் என்ற காரணத்தினால் ஜாதியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், பிராமண சமூகத்திலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் அந்த ஊருக்கு சங்கராச்சாரியாரை சென்று சந்தித்து எங்களை மீண்டும் நீங்கள் சாதியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது சாஸ்திரங்களிலே, சம்பிரதாயங்களிலே, ஸ்மிருதிகளிலே பார்ப்பனர்கள் விவசாயம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கின்ற அந்த விதியை மீறிய காரணத்தினால் உங்களை மீண்டும் நான் சாதியில் சேர்த்துக் கொள்ள முடியாது என்று தள்ளி வைத்து விட்டார்.